செய்திக்காக இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். எடுக்க பார்க்கலாம். யாராவது 1 நாளாகமம் 4வது அதிகாரம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். இப்ப படிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் கொடுத்தார். 4 காரியங்களை அவனுடைய பிரேயர்ல கேட்கிறான் கடவுள்கிட்ட. யாபேஸை குறித்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் பைபிள்ல இல்ல, 2 வசனம் தான் இருக்கு. யாபேஸ் என்ன கேட்கிறான்? 4 விதமான காரியங்களை தேவனிடத்துல கேட்கிறான். முதல்ல என்ன கேட்கிறான்? அவனை ஆசீர்வதிக்க சொல்றான். 2வது என்ன கேட்கிறான்? அவனுடைய எல்லையை பெரிதாக்கணும்னு கேட்கிறான். 3வது என்ன கேட்கிறான்? உன்னுடைய கரம் என் கூட இருக்கணும்னு கேட்கிறான். 4வது என்ன கேட்கிறான்? ஆங்கிலத்துல ரொம்ப அழகா ஸ்கிரிப்டா நான் ஆங்கிலத்திலும் உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம், என்னுடைய திருச்சபை மக்கள் ஆங்கிலத்திலையும் புலமை வாய்ந்தவர்களா இருக்கணும். நம்ம யாருக்கும் தாழ்மையான ஆட்கள் இல்லை. ஓகேவா? we are also qualified, we are also capable, we are also intelligent. am I correct? கரெக்ட் தானே? ஆங்கிலத்துல படிக்கிற பாருங்க. அவன் முதல்ல என்ன கேட்கிறான்? ஓ God, you would bless me. என்ன நீங்க ஆசீர்வதிக்கணும். enlarge my territory and border. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பெல்லாம் ஒரு பர்டிகுலர் பகுதியை வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு அதில் தான் அவங்க துறைத்தனம் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கிட்ட ஒரு பார்டர், ஒவ்வொரு ராஜாவும் இருக்கிற பார்டர். என்ன enlarge my territory, my border. என் எல்லையை பெரிதாக்கணும் அப்படின்னா நான் இன்னும் கூட வளமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. 3வது நான் அழகா பாருங்க. your hand might be with me. பக்கரம் ஏன் கூட. 4வது என்ன கேட்கிறான்? you might not bring pain. கஷ்டம் தான் என்ன வரும் நமக்கு. பெயின்னா எல்லாத்துக்கும் துன்பம் வரது கூட பெயின் தான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற செய்தி 3வது காரியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 3வது காரியம் யாராவது சத்தமா சொல்லுங்க. ஆமாங்க, எனக்கு அருமையானது. கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கணும்ன்றதுதான் இன்னைக்கு செய்தி. என்ன செய்திங்க? கர்த்தருடைய கரம் எப்படி இருக்கணும்? என்னோடு இருக்கணும். your hand might be with me. உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்றான். யாரு? யாபேஸ். கர்த்தருடைய கரம். எனக்கு அருமையான விசுவாச மக்களே, உங்க குடும்பம் நீங்க எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கணும். கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கணும். அவருடைய கரம் என்னோடு இருக்குமானால் நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்படித்தானே? அப்படித்தான். கர்த்தருடைய கரம் எனக்கு அருமையான மக்களே உங்க கூட இருக்கணும்ன்றது தான் இன்னைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற செய்தி. இன்னொரு வசனங்கள் ரொம்ப அழகா போட்டு அந்த கரம் எப்படிப்பட்டதுன்னு போட்டு வாசிக்க பார்க்கலாம். அதே 2 நாளாகும் 20வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. யாராவது எடுத்தீங்கன்னா வல்லமையும் பராக்கிரமும் உம்முடைய கருத்துல என்ன இருக்கு? என்ன இருக்குங்க? வல்லமையும் பராக்கிரமும். வல்லமைனா ஸ்ட்ரென்த், பராக்கிரமம்னா மைட். மைட்னா ரொம்ப கிரேட் பவர்னு அர்த்தம். என்ன? your hand or power and might னு ஆங்கிலத்துல போட்டு. so that
none can able to do or withstand against me. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவரும் எனக்கு முன்னால் என்ன பண்ண முடியாதுங்க, நிற்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய கரம் வல்லமையும் பராக்கிரமும் உடையது. அருமையான மக்களே, அருமையான திருச்சபை மக்களே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க இன்னைக்கு கேட்க வேண்டிய காரியம் கர்த்தர் இடத்துல, ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னோட இருக்கணும். உங்களுடைய கரம் என்னோடு இருந்தது நான் என்ன பண்ணேன்? தாவீது சொல்றான், ஒரு சேனைக்குள் நீர் என்னோடு இருக்கிறனால என்ன பண்ணுவான்? ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். ஒரு பெரிய இது நிக்குது, சோல்ஜர்ஸ் நிக்கிறான், பாய்ந்து போவேன் நீர் என்னோடு இருப்பீரானால். ஒரு மதிலை தாண்டுவேன் வசனம் கொடுத்து, மதிலை தாண்டறதுக்கெல்லாம் எவ்வளவு பலம் வேணும் இல்லையா? எவ்வளவு பலம் வேணும்? ஒரு மதிலை தாண்டி அந்த பக்கம் குதிக்கணும். ஒரு போர் வீரர்கள் இருக்கிற ஒரு பெரிய பாளையத்துல உள்ள நுழையணும்னா என்ன வேணும்? கர்த்தருடைய கரம் வேணும். கருமையானவர்களே, இன்றைக்கு தேவனே உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும்ன்றதுதான் இன்னைக்கு நம்முடைய பிரேயர், நம்முடைய ஜெபம். அப்படி கர்த்தருடைய கரம் எதை குறிக்கிறது? இன்னைக்கு 4 காரியங்களை நம்ம ரொம்ப சிம்பிளா பார்த்து பிடிக்கலாம். கர்த்தருடைய கரம் எதை குறிக்கிறது? அதனால் நமக்கு கிடைக்கிறது என்ன? 4 காரியம் தான் இந்த செய்தியில பார்க்க போறோம். முதலாவது, அவரது கரம் பிரசன்னத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய கரம் என் கூட இருக்குன்னா என்னங்க அர்த்தம்? அவர் என் கூட இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்படிதானே? அவர் என் கூட இருக்கிறார். The hand refers presence of God. அந்த கரம் என்பது அவரே நம்ம கூட இருக்கிறார்னு அர்த்தம். பாடல் கூட அருமையா இருக்கு. எதினால் நான் எதினால் என்னோடு இருப்பதினால் ஒரு பாட்டு இருக்கு. தேவா இல்ல பாடுங்க, அருமையா பாடுங்க. இது நம்ம திருச்சபை, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எதினால் அது எதினால் என்னோடு இருப்பதினால். ஆமாங்க, தேவனுடைய கரம் அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. நான் ஒரு விசேஷித்தால், அப்படிதானே? கர்த்தர் என் கூட இருந்தா நம்ம சிறப்பானால். I am an eminent person. I am a notable person. எல்லாரும் என்ன பார்க்காம இருக்கிற ஒரு விசேஷமான ஆள், அப்படித்தானே? கர்த்தருடைய பிரசன்னத்தை அது குறிக்கிறது. ஒரு இடத்துல மோசே இப்படி சொல்றாரு. மோசே சொல்லும்போது சொல்றாரு, படிங்க யாத்திராகமம் 33:15. யோசே என்ன சொல்றாரு படிங்க. மோசஸ் என்ன சொல்றாரு படிங்க. மோசே அவன் கேட்கிறான் கடவுள்கிட்ட, என்ன அருமையா கேட்கிறான் பாருங்க மோசே. அப்பொழுது அவர் கர்த்தரை நோக்கி, அவன் கர்த்தர்கிட்ட நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். என்ன சொல்றான்? சமூகம் என்ன? பிரசன்னம். பிரசன்னம் என்ன? கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் பிரசன்னத்தை குறிக்கிறது. அவன் சொல்றான், ஆண்டவரே உங்களுடைய கரம் இல்லாம போச்சுன்னா தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, இங்க இருந்து எங்களை கொண்டு போகாம இருக்க. அப்படி அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்காங்க கானான் தேசத்துக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அவங்க இருக்கும்போது நீங்க அந்த அதிகாரத்துக்கு போய் வாசிச்சு பாருங்க, ஒரு சின்ன காரியங்கள்லாம் நடக்கும். அப்போ கர்த்தரை நோக்கி மோசே கேட்கிறான், ஆண்டவரே உங்களுடைய கரம் எங்க கூட இல்லைன்னா, என் கூட கேட்கிறான். ஏன் கூட இல்லைன்னா என்ன பண்ணோம்? இங்க இருந்து தயவு செய்து எங்களை என்ன பண்ணாதீங்க, மூவ் பண்ணவே விடாதீங்க, எங்க இங்கிருந்து நகர விடாதீங்கன்றான். எனக்கு அருமையான மக்களே, கர்த்தருடைய கரம் அவருடைய சமூகத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய கரம் அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அவருடைய சமூகமும் அல்லது சமூகம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிற பிரசங்கமும் என்னோடு இருக்குமானால் நான் என்ன பண்ண முடியாதுங்க. நான் எதை குறித்தும் நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். முதலாவது அவருடைய கரம் அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அவருடைய பிரசன்னம்
ஆகார்னு ஒரு லேடி என்ன பண்றா, வனாந்தரத்துல போய் அழுதுட்டு இருக்கா. இந்த குழந்தை கூட்டிட்டு போய் கர்த்தர் அங்க வந்து என்ன சொல்றாரு, ஆகாரே நீ என்ன செய்றீங்க, என்ன எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு கர்த்தர் விசாரித்து அவளுக்கு என்ன பண்றாரு, உதவி செய்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இருக்கிறதோ, கர்த்தருடைய கரம் எங்க இருக்கிறதோ, அவருடைய சமூகம் எங்க இருக்கிறதோ அங்க நமக்கு என்ன கிடைக்குதுங்க, உதவி கிடைக்கிறது. தேவனே உடைய கரத்தை, உடைய பிரசன்னத்தை என்னை விட்டு அகற்றாதிரும், எடுத்து போடாதிரும். என்ன நான் செய்த தப்பு செஞ்சிருக்கேன், ஒருவேளை என்ன மன்னிச்சிருங்க, ஆனா உங்களுடைய கரத்தை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதீங்க. இரண்டாவது அவருடைய கரம் என்னை எதை குறிக்கிறது என்றால் வல்லமையை குறிக்கிறது. மை பவர், அவருடைய கரம் வல்லமையை குறிக்கிறது. ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:45 படிங்க. 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமா, அவன் பெரிய ஆளு, கோலியாத் உயரமான ஆளு, ரொம்ப பலமான ஆளு. அந்த மிலிட்டரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பலமா இருக்கிறான். கால் எடுத்துல வைக்கிற அந்த தோரணையே தனியா இருக்கிறது. ஆனா என்ன யாரோட போறாங்க, நீ நிந்திக்கிற தீவனுள்ள தேவனோடு போகிறேன் வருகிறேன்னு சொல்றான். சாதாரண கூட தள்ள அவனை சாவடிச்சுட்டான் இல்ல. ஆகவே எனக்கு அருமையான மக்களே, கர்த்தருடைய கரம் இரண்டாவதாக எதை குறிக்கிறது, வல்லமையை குறிக்கிறது, பவரை குறிக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை அருமையான விசுவாச மக்களை உங்களோடு இருக்குமானால் நீங்கள் எந்த காரியத்தையும் நீங்க செய்ய முடியும். உங்க கூட யாரு இருக்கு, கர்த்தர் இருக்கிற. உங்க கூட என்ன இருக்கு, யாருடைய கரம் இருக்கு, கர்த்தருடைய கரம் இருக்கு. எப்படிப்பட்ட கரம் இருக்கு, வல்லமையான கரம் இருக்கு. அந்த வல்லமையான கரம் நீங்க என்ன கேட்டாலும் இந்த வல்லமையான கரம் என்ன பண்ணும், செய்து கொடுக்கும். மூன்றாவது எதை குறிக்கிறது என்று பார்ப்போம். சங்கீதம் 139:9 படிங்க. சங்கீதம் 139. நான் விடியற் காலத்தில் செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயே உமது கை என்னை நடத்தும், உமது கரம் என்னை பிடிக்கும். நான் விடியற் காலத்தில் செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயே உமது கை என்னை நடத்தும், உமது கரம் என்னை பிடிக்கும். சமுத்திரத்தின் கடையாந்தரம் அப்படின்னா என்னங்க, சமுத்திரத்துடைய கடைசி பகுதி யாராவது பார்த்திருக்கீங்களா? சும்மா பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே தனியா தெரியும். தூரத்துல இருக்கிற பெரிய கப்பல் கூட கொஞ்சோண்டு கப்பலா, சின்ன கப்பலா தெரியும். அந்த கடையாந்தரத்தை யாராவது பார்த்துருக்கிறோமா? இல்ல. அந்த முடிவை எந்த யாராவது பார்த்துருக்கோமா? சமுத்திரத்தினுடைய எந்த கிடையவே கிடையாது, முடிவே இல்லை, போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கடையாந்தரத்துல போயிருந்தா கூட அவருடைய கரம் என்ன பண்ணோம், நம்மை பாதுகாக்கும். எனக்கு அருமையானவர்களே, மூன்றாவது பாதுகாப்பை கொடுக்கிற கரம். எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது ஒண்ணு சொல்லுவாங்க, பிரச்சனை யாரு, நான் தான் சொல்வார். பிரச்சனைக்கு மறு உருவம் யாரு, நான் தான். ஏதாவது ஒரு ரூபத்துல என்ன இருக்கு, என்ன இருக்குங்க, ஏதாவது ஒரு ரூபத்துல பிரச்சனை இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. கர்த்தருடைய கரம் பாதுகாப்பை கொடுக்கிறது. அவருடைய கரம் நம்மளை என்ன பண்ணும், பாதுகாக்கும். எனக்கு அருமையானவர்களே, பாதுகாக்கும். தானியேலை என்ன யாரு பாதுகாத்தது, சிங்க கண்ணியில கர்த்தருடைய கரம் பாதுகாத்தது.
சிங்கக்கபிலை ஏற்கனவே அது ரொம்ப பசியா இருக்கிற சிங்கக்கபிலை தூக்கி போட்டுருக்காங்க. ஆனா அந்த ராஜா போய் கூடும்போது என்ன பண்ணாங்க, சிங்கக்கபில அங்க 4 பேர் சுத்திட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் போட்டாங்க? அக்னியில, சிங்கக்கபில, சாரி, சிங்கக்கபில போடும்போது தானியேலை யாரும் எங்க போட்டாங்க? சிங்கக்கபில போட்டாங்க. அந்த தானியேலை சேதப்படுத்தல. தானியேலோடு கர்த்தருடைய வல்லமையான கரம் இருந்தது. மூன்றாவது என்ன குறிக்கிறது? வல்ல கரம், கர்த்தருடைய கரம் வல்லமையை குறிக்கிறது. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமா, அருமையானவர்களே, பாதுகாப்பை கொடுக்கிறது. இந்த வசனம் 1975 ஜனவரி மாதம் காலையில், ஜனவரி புத்தாண்டு பறக்க போகுது 75, அன்றைக்கு எனக்கு கொடுத்தார். இந்த வசனம் வாக்கு தத்தமா கொடுத்தார். 50 வருஷம் உருண்டோடிச்சு. அவருடைய கரம் என்னை பாதுகாத்திருக்கிறது. இந்த 50 வருஷத்துல நடந்த சம்பவம் எல்லாம் அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறேன், படுத்துக்கிட்டேன். என்ன, ஒரு இடத்துல குடியாத்துக்கு வந்து சென்னைக்கு மோட்டர் பைக்கில் வரேன், எஸ்டி மோட்டர் பைக், ராஜ் குரூப் கம்பெனிக்காரங்க, பவர்ஃபுல் மோட்டர் பைக். 2 மணி நேரத்தில் சென்னைக்கு வந்துடுவேன்னா பாருங்க, குடியாத்துக்கு 170 கிலோமீட்டர் வரேன். பள்ளிக்கொண்டாவை தாண்டி பெங்களூர் ஹைவேல நான் திரும்புகிறேன் சென்னைக்கு. தூரத்தில் என்ன கீழே கொட்டியிருக்கிறது எனக்கு தெரியல. என் மோட்டர் பைக்கை வந்து இறங்கினோடனே அப்படியே ஸ்வீப் ஆகிட்டு பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறார். நான் அப்போல்லாம் ஹெல்மெட் இருக்கிற கார், ஹெல்மெட் கம்பல்சரி கிடையாது. நான் சொல்கிறேன் 1984, 84 அந்த வண்டியில் எப்படி ஸ்பீடு வந்திருப்பேன். 84னா 61, 71, 81, ஏறக்குறைய ஒரு 33 வயசு பையன். பவர்ஃபுல்லான இருக்கிற ஒரு எனர்ஜி உள்ள ஒரு பீரியடு. அதில் எவ்வளோ ஸ்பீடு வந்திருப்பேன். அப்படி ஸ்வீப் பண்ண உடனே எனக்கு ஒரு 20 அடிக்கு சரன்னு அப்படி மோட்டர் எடுத்துட்டு போயிடுச்சு. பெங்களூர் ஹைவே. ஒருவேளை அப்போ இப்போ இருக்கிற டிராஃபிக் இல்லை. ஒருவேளை அப்போ டிராஃபிக் இருந்திருந்தேன்னா இந்த 2 பேரும் ரோடில் போனேன், பின்னாடி வந்த லாரி அப்படியே ஏறி போயிட்டு. ஒரு பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, முட்டி கொஞ்சம் தேஞ்சி பேண்ட் கிழிஞ்சு போச்சு. எனக்கு அவருக்கு ஒரு வழுக்கு மண்டை, அவருக்கு ஒன்றும் ஆகலை. வேலூர்காரர் அவர் உட்கார்ந்தார். அவருக்கு ஒன்றும், அவர் இறக்கி விட்டு நான் சென்னைக்கு வரணும், கேஷியர். அவருக்கு ஒன்றும் ஆகலை. எனக்கு மட்டும் முட்டியில லேசாக அடிப்பட்டு பேண்ட் எல்லாம் கிழிஞ்சிருச்சு. அவர் வீட்டுக்கு போய் பேண்ட்டை கலத்தி போட்டு ஒரு வேஷ்டி கட்டிட்டு சென்னைக்கு வந்தார். கர்த்தருடைய கரம் பாதுகாத்தது எனக்கு அருமையான. கர்த்தருடைய கரம் பாதுகாத்தது ஒவ்வொரு நாள் நினைச்சு பார்க்குறேன். உங்க வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கும். நீங்க செய்தி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்படி நினைக்கிறீங்க, ஆமா ஆமா எனக்கு கூட கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுச்சு, பாதுகாத்தது. எனக்கு ஒரு கஷ்டமான பீரியட் வந்தது, கர்த்தருடைய கரம் என்னை பாதுகாத்தது. எனக்கு ஒரு மோசமான சூழ்நிலை என் குடும்பத்தில் ஏற்பட்டது, கர்த்தருடைய கரம் என்னை பாதுகாத்தது. ஒரு பினான்சியல் கிரைசிஸ் வந்தது, ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தது, என்ன பண்ணுவோம்னு முடிச்சிட்டு இருந்தேன். எது பாதுகாத்தது? கர்த்தருடைய கரம் பாதுகாத்தது. எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். ஏற்கனவே ஐயா நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா முடிச்சுக்கணுன்ற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தாரு. என்ன, ஒரு முறை பெயின் ஸ்கூல்ல என் பிள்ளைகளை இறக்கிட்டு நான் நினைக்கிறேன் 81 ஆல்மோஸ்ட் அந்த பீரியட் தான், 84, 85 பீரியட்ல 80 அந்த பீரியட் குடியாத்தில் இருந்த பீரியட். பிள்ளைகளை இறக்கிட்டு, சாரி நான் நொங்கம்பாக்கம் பிரான்ச் வந்துட்டேன், இங்கே ஒர்க் பண்ணுறேன். என் பிள்ளைகளை பெயின் ஸ்கூலில் இறக்கிட்டு இப்போ இருக்கிற மெட்ராஸ் பைபிள் செமினரி ரோடு, வாடர்ஸ் ரோடில் போய் பொந்தமலை ரோடில் திரும்பி நான் சேத்பட் பிரிட்ஜ் ஏறி அந்த பக்கம் போய் நொங்கம்பாக்கம் போகிறேன். என் பிள்ளைகளை இறக்கிறதுக்காக என்ன பண்ணேன், நான் ரைட்டில் திரும்பணும், பெயின் ஸ்கூல் ரைட்டில் திரும்பணும். நான் ரேர் மிரராக பார்ப்பேன், பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்பேன். இந்த மிரர் இதை பார்க்கும்போது முன்னாடி வர வண்டி பார்ப்பேன், ஒரு ஜீப் வருது முன்னாடி. நான் அவரை பார்க்கலன்றது அந்த டிரைவர் பார்த்துட்டு ஜீப்பை நிறுத்திட்டாரு. நான் தான் போய் மோதுறேன். நான் மோதல்ல என்னை தூக்கி 10 அடிக்கு அண்ணன் போச்சு போட்டுச்சு. எனக்கு எவ்வளோ கொஞ்சம் ஸ்லோ தான், என்னோட அந்த வண்டி போய் இதில் அந்த ஜீப்பில் மோத 2 வீலர் என்னை தூக்கி போட்டுச்சு.
டூ வீலரோட அந்த அது என்ன சொல்லுவோம், இருப்புல முன்னாடி இருக்கும் பம்பர் லேசா பெண்ட் ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்க, என்னை யாரோ கரைகள்ல பிடிச்சி, உண்மையை சொல்றவங்ககிட்ட என்ன, அதுக்கப்புறம் நம்ம பிரான்ச்சுக்கு போய் ஆகணும். 9 மணி பிரான்ச்சு, இவங்க இறக்கி விடும் போதே 8:45. என்னை யாரோ கையில பிடிச்சி தரையில விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஆமா, உண்மையானவர்களே, கர்த்தருடைய கரம் பாதுகாப்பு. நீ சொல்லிக்கிட்டே போனா நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம். பெரிய பெரிய காரியமெல்லாம் என்கிட்ட இருக்க விஷயம் என்ன, பெரிய பெரிய காரியம்லாம் அப்படியே ஒரு லட்சம், ஒவ்வொரு மாதமும் ஒரு லட்சம் வட்டியை போட்டு லோனை ஏற்றிக்கிட்டே இருக்கான். லோன் அடைக்கணும்னா அந்த வீடு அவன் எடுத்துக்கணும்ல, ஒன்று அவன் ஏலம் போட்டு எடுத்துக்கணும் பேங்க்காரன், இல்லைன்னா எங்கள் ஐசை கையை அந்த வீடை வாட்டிக்கிட்டு பேங்க் கட்டிடணும். இதுதான் 2 வேற வழி தான். ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல. தயாவுக்கு தெரியும், அப்பப்போ சொல்லியிருக்கேன். நான் பொறுத்தூர் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சால், இந்த கிரெடிட் கார்டு லோன் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டில் அதே பிரான்ச்சில் மேனேஜராக இருந்தால், என் வீட்டில் வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டினா அசிங்கமாக இருப்பான்டவரை. என்ன நோட்டீஸ் சொல்லுங்க, ஜப்தி நோட்டீஸ், ஏலம் நோட்டீஸ்ன்னு சொல்லுங்க. அழகாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஏலம் ஓடணும். அந்த நோட்டீஸை கொண்டாந்து என் டோரில் ஓட்டினான்னா எனக்கு அசிங்கமாக இருக்கான்டவரை, எப்படியாவது என்னை காப்பாற்றணும் பண்ண வந்துக்கிட்டே இருக்கான், போயிட்டே இருக்கான். நிறைய பையர் வரான் போறான், பேசுறேன், நிறைய நெகோசியேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 1,20,20,00,000 தான் கேட்கறான். மீதி பணத்தை போடுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. மறுபடியும் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது செய்யுங்க, நீங்க தான் செய்யணும், வேற யாரும் செய்ய முடியாது, நீங்க தான் செய்யணும்னு அப்படி அவளை பிடிச்சிட்டு தினமும் ஜெபம் பண்றேன். மற்ற காரியங்கள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொன்னா இப்ப நேரம் ஆக. என்ன, ஒருத்தர் வந்தார், அப்படி உட்காந்து பேச, டேபிள்ல உட்காந்து பேச, எவ்வளவு சொல்றீங்கன்னு கேட்டார். 1.40. ஒண்ணுமே சொல்லிங்க அவர் ஒண்ணுமே என்கிட்ட பாகையே பண்ணல. அதான் கடவுளுடைய கரம், பாகையே பண்ணல. உடனே செக் எடுத்து 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டார். இன்னைக்கு பேங்க்ல என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு பாக்குறேன், 1,36,00,000 இருக்கு. இவர் எவ்வளவு ஒத்துக்கிட்டாரு, 1.40 ஒத்துக்கிட்டாரு. அது ஒரு ஜிஎஸ்டி வேற வரும், அது ஒரு 3 லட்சம் இருக்கும். 1.36 1.39. இந்த கொண்டு வந்த ஒரு கமிஷன் கொடுக்கணும் 1 லட்சம். 1.40 சரியா போச்சா? அழகா கர்த்தர் என்னை விலக்கி, இந்த பெரிய ஆபத்துல இருந்து விலக்கி, நான் வீடு போனதை பத்தி எல்லாம் கவலைப்படல. கடன் போயிடுச்சு. என்ன, வீடு எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், எப்போ வேணாலும் கொடுப்பாரு. இந்த கடன் வளர்ந்துக்கிட்டே போகுதுன்றது நான் பயத்துல இருக்கும்போது, எனக்கு அருமையான மக்களே, கர்த்தருடைய கரம் என்னை பாதுகாத்தது, என்னை அற்புதமாய் பாதுகாத்தது. இப்போது நிறைய கதைகளை நான் சொல்லிக்கிட்டே போக முடியும் முன்னால. நான் வெறும் வேதத்தை பிரசங்கம் பண்ற ஆள் இல்லை. வாரம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிருக்கேன். தலைப்பு என்ன தெரியுமா, சாக்கிரமம். சிஎஸ்ஐ சபை மக்கள் 8:30 மணி சர்ச்சு முதல் பெல்லுனா 8:30 2வது பெல்லுக்குள்ள ஃபுல்லாயிடுவாங்க. நீங்க உள்ள போனீங்கன்னா உட்கார்ந்து இடக்கா சமையல். அருமையான ஜனங்கள், அருமையான கிறிஸ்துவ மக்கள். தலைப்பு சாக்கிரமந்து. சாக்கிரமந்துன்னா ஞானஸ்தானம். தமிழ்நாடு 2 பேருக்கும் புது உடன்படிக்கைக்கான சாக்கிரமந்து செய்தி. நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், வெறும் வசனங்களை மட்டும் வாசிச்சுட்டு உட்காந்துட்டேன். ஒருவேளை ஏகண்டியோ ஐசக் ஐயாண்டியோ சதீஷ்கிட்டயோ இந்த ஐயாக்கிட்டே அந்த சப்ஜெக்ட் கொடுத்திருந்தா மிக அழகான ஒரு பிரசங்கத்தை அதில் கொடுத்துருக்கணும். ஆமா, ஜனங்க அங்கிருந்து போகும்போது இன்னைக்கு என்ன செய்திங்க சர்ச்சில்னு கேட்டா சொல்லணும். ஆமா, கர்த்தருடைய கரையம் கூட இருக்கு, சொல்லிக்கிட்டே போகணும். யாருடைய கரையம் கூட இருக்கு, கர்த்தருடைய கரையம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகணும். ஆமா, அருமையானவர்களே, கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்து அந்த பெரிய ஆபத்தில் அது இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 4 மாசம் ஆயிருந்ததுன்னா நான் கண்டிப்பா முயற்சி எடுக்க மாட்டேன். ஐ வில் பி ரெடி ஃபார் ஆக்ஷன். ஏலத்துக்கு ரெடி ஆகிட்டு தான்
என் வீட்டு டோரில் இத்தனாம் தேதி ஏழான்னு ஒரு நோட்டீஸ் விட்டுட்டு போவான். பேங்க்காரன் ஏழை கர்த்தர் என்னை அங்கே கொண்டு போகிறார். கர்த்தருடைய கரம் என்னை காப்பாற்றிட்டு இன்னைக்கு உங்க லைஃப்ல அநேக காரியங்கள் அப்படி இருக்கு. உங்களை பசங்கத்தை கூப்பிட்டா நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. ஆமா, ஒவ்வொரு நாள் நான் சொன்ன மாதிரி நிறைய கதைகளை நீங்க சொல்லிக்கொண்டே போவீங்க. நான்காவதா கர்த்தருடைய கரம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 104 24-28 வரைக்கும். ஒருவேளை அதை நான் படிக்கிறேன், நீங்க எல்லாரும் கேளுங்க. நான் கொஞ்சம் நிதானமா படிக்கணும். 104வது அதிகாரம் 24-28 வரைக்கும். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? நான் படிக்கிறேன். ஓகே, இந்த 4 வசனங்கள் நான் படிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. திரள்னா பெருசுதான், அதிகம் தான். அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளுக்கு எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உங்களுடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தி. நான்காவது காரியம், கர்த்தருடைய கரம் செழிப்பை கொடுக்கும். என்ன கொடுக்கும்? செழிப்புனா நன்மையை கொடுக்கும். உங்க வாழ்நாளில் நீங்க நன்மை பெற்று இந்த தலைமுறையாக செழித்து காணப்படுவீர்கள். ஐயாவோட தலைமுறை 5வது தலைமுறை செழிச்சிருக்காரா இல்லையா? செழித்திருக்காரா இல்லையா? நல்லா இருக்கிறாரா இல்லைங்களா? ஆமாங்க. கர்த்தருடைய கரம் நமக்கு எதை கொடுக்கும்? செழிப்பை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். ஆமாங்க. நான் என் கண்முன்னால பார்த்திருக்கேன். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, எத்தனையோ குடும்பங்கள் முதல் தலைமுறையாக ஏற்றுக்கொண்ட, எத்தனையோ, நான் முதல் தலைமுறை, எங்க வீட்டுல நான் முதல் தலைமுறை கிறிஸ்துவன். எத்தனையோ குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து செழிப்பு கொடுத்திருக்கிறார். ஆமாங்க. எத்தனையோ ஜனங்கள், நம்ம திருச்சபை போற ஜனங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்த வாங்கிட்டேன், ஒரு வீடை கட்டியிருக்கேன், என் பிள்ளைக்கு திருமணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன், அதுக்குரிய பணம் தான் கிடைச்சது, இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்லுவாங்க? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் சொல்லுவோம், நான் சரியா படிக்கல, அப்படியே எக்ஸாம் போனேன், ஜெபம் போட்டு போனேன், ஆனால் நான் என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் நான் கிளியரா படிச்சுட்டு போனேன், சாதாரண போனேன், ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு நல்ல மார்க் கொடுத்தாரு. ஆமா, எத்தனையோ இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். போன மாதத்துல கோட்டை கூட்டத்தில் பேசும்போது ஒரு பிள்ளை அப்படி சொன்னான், ஒரு நர்சிங் எழுதுற பிள்ளை போய் அதில் செலக்ட் ஆகனா காலேஜில் இடம் கிடைக்குமான்னு தெரியல, என்ட்ரன்ஸில் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் போனேன். கர்த்தர் எனக்கு எடுத்து கொடுத்தார், பாஸ் பண்ணேன். புரியுதுங்களா? செழிப்பை கொடுக்கும் கர்த்தருடைய கரம். நான்காவதாக செழிப்பை கொடுக்கும். எப்படிப்பட்ட செழிப்பு கொடுக்கணும்னா திருப்தியா இருக்குங்க. ஃபினான்ஷியல் லிபர்ட்டின்னு ஒன்று உண்டு, பொருளாதார சுதந்திரம். எப்பவுமே நெருக்கடி இருந்துகிட்டே தான் இருக்கும் நமக்கு. என்ன, இந்த மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் கூட விடுங்க. அப்பர் மிடில் கிளாஸ்ல வந்து புவர், ஏழை, லோயர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஹையர் பீப்புள். ஹையர் பீப்புளை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி புவர் பீப்புளை பத்தி கவலைப்பட வேண்டாம். எங்க வேணாலும் படுத்துப்பாங்க. அப்படித்தானே? கிடைக்கிறது சாப்பிட்டு அப்படி கையெழுந்து வந்தவர் போய் 50 ரூபாய் கிடைக்கும், அதில் ஏதோ ஒரு 4 இட்லி 2 இட்லி வாங்கி சாப்பிட்டு பிளாட்ஃபார்ம்லேயே படுத்துக்காங்க. அந்த ஸ்டேட்டஸ் பீப்புளும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, மிடில் கிளாஸ் கூட இல்லைங்க, அதை விட கொஞ்சம் கீழே, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே தான். அதனால தான் பழமொழி கூட என்ன சொன்னாங்க, ஜானியர்னா மூலம் செலுத்துதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அப்பா ஒரு கடனை கொடுத்தேன் அப்படின்னு நினைச்சேன், டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர போச்சு. இப்போ
இப்பதான் அந்த வாங்கின கடனை கொடுத்தாரு, 2000 ரூபாய் கடனை இப்பதான் கொடுத்து முடிச்சாரு. அப்படியே கஷ்டப்பட்டு அப்பாடி நிம்மதியா இருக்குன்னு நினைச்சா தப்புன்னு பையனுக்கு பேஜாக ஆரம்பிச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ஆயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? கடன் வாங்கி தான் போடும். இந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஒரு பொருளாதார ஃப்ரீடம் இல்லை. நான் என் மனசுல பெரிய பெரிய ஆசையெல்லாம் வச்சிருக்கேன். அப்படி இந்த திருச்சபை மக்களை எல்லாரையும் பொருளாதாரம் யாருமே கடனாரனா இல்லாம ஆக்கணும் அப்படின்லாம் மனசுல வச்சிருக்கேன். ஒருவேளை கடவுள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு போவார்னா நான் சாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதே திருச்சபையில் உங்க முன்னாடி நின்று பேசுவேன். எல்லாரும் வாங்க, எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க வாங்க, என்னென்ன வட்டி கொடுக்குறீங்க வாங்க, நம்ம கொடுத்துடலாம் வாங்கன்னு கூப்பிடுவேன். இந்த மனசு என்கிட்ட இருக்கு. அப்படித்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தருடைய கரை எதை கொடுக்கும்? செழிப்பை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். எஸ், நன்மையை கொடுக்கும். எனக்கு கம்மியானவர்களே, நெகேமியா இந்த வசனங்களை படிச்சு நம்ம இந்த நாள் செய்தியை நம்ம நிறைவு செய்யலாம். நெகேமியா 20வது அதிகாரம் எடுத்துக்க. 2 2வது அதிகாரம். நானும் அப்படி 20 தேடி காலையில, அது 20 அப்ப கூட ஆர்டர் பண்ணல பாருங்க. 20 தேடின காலையில இருந்து 20 இல்லை, 20 இல்லையா அப்புறம் பார்த்தா 2 அப்ப கூட கரெக்ட் பண்ணல, இப்பதான் கரெக்ட் பண்ணல. நெகேமியா 2வது அதிகாரம் 8வது வசனம். 20க்கு அப்புறம் பார்ப்போம். 8வது வரைக்கும் படிக்க போனா 8வது வசனம் 2:8 படிங்க. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியா ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். போய் நீங்க படிங்க. பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ அந்த ராஜா ஏதோ இறக்கப்பட்டு நீங்க போய் கோயில கட்டி நிற்பாங்க. அப்ப இந்த நெகேமியா என்ன பண்றாரு? அந்த ராஜா கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. அதான் இந்த வசனம். அதுக்கு என்ன போடுறான் நெகேமியா? கர்த்தருடைய கரம் என்ன போடுறான்? தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியா ராஜாவில் எனக்கு செழிப்பை கொடுக்குங்க. ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும். உங்களுக்கு எதிரியா இருக்கிற விரோதி கையெழுத்து போடுவான். நீங்க அப்ளிகேஷன் போட்டதுல அவன் சாங்ஷன் போடுவான். கையெழுத்து போடப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். 20வது வசனம் 18வது வசனம் படிங்க. அதே அதிகாரத்துல என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி என்ன எழுதுறார் நெகேமியா? தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருந்தபடியா. தேவனுடைய கரம் நன்மையை தரும், செழிப்பை தரும், ஆசீர்வாதத்தை தரும். என்ன நீங்க எதையுமே பண்ணாலும் கர்த்தருடைய கரம் என் பேர்ல இருக்கு. எனக்கு கம்மியான கிறிஸ்துவ மக்களே, கர்த்தருடைய கரம் தயாபேஸ் ஜெபிஸ்தான். கர்த்தருடைய கரம் என்ன இருக்கணும்? என் கூட இருக்கணும். ஜெபிப்பான். உங்களுடைய ஜெபம் அப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் எதை செய்தாலும் எந்த காரியத்துக்கு புறப்பட்டு போனாலும் உங்களுடைய கரம் என்ன பண்ணணும்? ஏன் கூட இருக்கணும். ஏன்னா தேவனுடைய கரம் அவரே கூட இருக்கிற பிரசன்னத்தை குறிக்கிறது.
தேவனுடைய கரம் அவருடைய வல்லமையை குறிக்கிறது. மூன்றாவது தேவனுடைய கரம் பாதுகாப்பை குறிக்கிறது. நான்காவது தேவனுடைய கரம் என்ன குறிக்கிறது? செழிப்பை குறிக்கிறது, நன்மையை குறிக்கிறது, ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஜெபம் எல்லாம் கண்களை மூடலாம். எல்லாம் இது உங்க நேரம். ஆண்டவரே உங்களுடைய கரம் என் கூட இருக்கணும் ஐயா. யாபேஸ் கேட்டது போல நானும் கேட்கிறேன். இன்னைக்கு உங்க கரம் என் மேல இருக்கணும். என் தனிப்பட்ட விதத்தில் கேளுங்க, என்ன என் குடும்பத்தின் பேர்ல இருக்கணுன்றது அப்புறம், என் மேல இருக்கணுன்றதுக்கு தான் உங்க பிரேயர். அப்படியே அவருடைய பிரசன்ஸ், அவருடைய ஹேண்ட், அவருடைய மைட்டி ஹேண்ட், பவர்ஃபுல் ஹேண்ட் உங்க கூட இருந்தா எந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? சாதாரணமாக கடந்து போக முடியும். ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடலாம். நீங்க ஜெபிக்க முதல்ல, அதன் பிறகு நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஆண்டவரே உடைய கரம் எனக்கு வேணும் ஐயா. உடைய கரம் என் கூட இருக்கணும் ஐயா. யாபேஸ் ஜெபித்தது போல நானும் ஜெபிக்கிறேன் ஐயா. கரம் என் கூட இருக்கணும் ஐயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. திருச்சபை மக்களை மட்டுமாய் பாதுகாத்திருக்கிறேன். என்னையும் திருச்சபை மக்களையும் ஆண்டவரே, போதகர்களுடைய குடும்பத்தையும் இம்மட்டுமாய் கரம் நடத்தி வந்திருக்கிறது ஆண்டவரே. அதை நினைத்து பார்க்கிறேன் சுவாமி. உமக்கு நன்றி ஐயா. இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் அனைவரும் இந்த செய்தியிலே திருச்சபையில உட்கார்ந்திருந்த அனைத்து பிள்ளைகளும் கர்த்தாவே ஆண்டவரே, நானும் கூட அந்த யாபேஸ் ஜெபித்தது போல ஜெபிக்கிறேன். உடைய கரம் என் கூட இருக்கணும் ஐயா. உடைய கரம் என் கூட வரணும் ஆண்டவரே. மகிழ்ச்சி திருத்தரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன்.